கருமத்தோட கண்களு அதுதானே பெண்களு ஞாயிறுக்கு அப்புறம் திங்களு கை போறந்தா பொங்கலு சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலு கதிர் தரும் கதிரவன கரும்பனனைக்கு பொங்கலு மாட்டு மாட்டு பொங்கலு காணும் காணும் பொங்கலு பொங்கலோ பொங்கலு காட்சி வாழ்த்துட்டு. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டூ வர்மடி அடிக்கிறே யாரும் சொல்லிட்டு போயா இந்தியன் அவங்க ப்ரொஃபசர் டீச்சர் ஜெய்க்கு அப்புறம் ஒரு நைட்டுக்கு கிட்ட 40,000 கேக்குறாங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் ப்ளஸ் ட்ரோல் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோக்கு அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். Hey, I've seen this one. This is a classic. யோ, என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. கர்மம் இல்லை, வர்மம். உதவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நான் வேற ஏதாவது கேட்ட போறேன். கருமம் இல்லைங்க, வருமம். இந்த டைலாக் பார்க்கும்போது கருமம் இல்லைங்க குருமா அந்த டைலாக் ஃபைட்டுக்கு வந்துச்சு. ஓகே, அந்த ஆக்டர் இந்தியன் ஒன்றில் வந்து ஆக்டர் சுஜாதா அவர்கள் வந்துட்டு அழகான வரிகளில் போட்டிருப்பாங்க. டைலாக் ரைட்டிங் செம்மையாக இருக்கும். பட் இதில் அவர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சங்கர் அவர்கள். எனக்கு அப்படிதான்டா தோணுது. ஓகே, பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இல்லை. லோக்கி வெர்ஸ் அதையும் சொல்லிட்டேன், லோக்கி வெர்ஸ் கலந்துருக்கு நம்ம மீம்ஸில். கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்குது. ஓசி சோறு ஊரே கலந்து வந்துட்டாங்க. திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. திமுக பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜாரா. மண்டக சாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க ஆனால் எவ்வளோ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு, வாழைப்பழத்தை திரிச்சு விடுற மாதிரி. The Dravidian identity does not stay only with Tamil Nadu. Dravidian identity is pan-national. யார் அவன்? ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் யாரு? இங்க வர சொல்லுங்க, வாங்க. திரும்பி மக்களை நான் பார்க்கும் பொழுது கை தட்ட வேண்டும். தட்டாம இருக்காங்க, என்ன விஷயம்? தலைவர் பிக் பாஸ் நடிச்சார் போல. ஆக்டிங்லேயே இருந்திருக்கலாம், அரசியலுக்கு போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தா நம்ம தளபதி வேற போயிருக்காரு. அவர் என்ன கதை என்ன எதெல்லாம் ஒன்றும் புரியல. ஐ திங்க் அவர் 2026 முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? இங்க உடனே வாங்க, எல்லாருக்கும் உங்களை தான் காட்டணும். இது நீங்க கண்ட கனவு. அங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும். இவ்வளவும் நீங்க பண்ணிட்டு இந்த இடத்துல அது எதுக்கு போட்டா தெரியல. ரஜினியை பார்த்து சத்தமா சிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. நல்ல ஃபன். அந்த கெட்டப்பு கொடுத்தான் பாரு கிரியேட்டர், அந்த ரஜினிக்கும் தனுஷுக்கும். நான் ரஜினி ஹேட்டர்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் அந்த மீமுக்கு ரியாக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த மீம் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கு சார். ஆனால் உங்களுக்கு கூட ஒரு சீன் வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, மாயா அவங்களுக்கு. ஸோ எனக்கு ஒரு சின்ன அவங்கள காட்டுறீங்க, என்ன காட்டுங்க. டேய், என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சிவாஜி சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. பல்பு மொமெண்ட். ஐயோ பாவம், சரியா வேர்க்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது மைண்டில் ஏதோ ஸ்ட்ரைக், எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லிட்டு இந்த மீமில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ, அப்படி தான் நிறைய பேருக்கு தோணி இருக்கு போல அப்படின்னு. சரி, ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா, எடுத்து வை. மீம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு புரியல. அந்த கீழே கேப்ஷனை படித்து பார்த்தோன்னா தான் புரிஞ்சு. அப்பு கமல் வந்துட்டு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணுறதெல்லாம் தவறான விஷயம். அவர் என்ன தான் வந்துட்டு ஹைட்டில் மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்டிங்கில் அவர் தான் கிங்கு, அடிச்சுக்க முடியாது. பட் பொலிட்டிக்ஸில் நம்மளுக்கு கிரிஞ்ச் ஆகிட்டாரு, அது அவர் தப்பு கிடையாது. பட் ஒருத்தவங்க உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன், இவன் குழப்பம் என்ன விற்கிறோம்னே தெரியல. இதெல்லாம் அவராக கேட்டு வச்சிருப்பார். பட் எனக்கு அந்த டைலாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கேட்டு வச்சிருப்பார். படத்தில் சூட் ஆகுதா என்னன்னு தெரில. ரீசெண்டாக கூடிய சீக்கிரம் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறுதா இல்லை வந்து கூஸ்பம் மொமெண்ட்டாக மாறுதான்னு. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வர மாட்டேன், இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வர மாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்ப மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன். இதால என்ன அடிங்க ஐயா. கண்டிப்பாக நானும் பிஎஸ்என்எல் தான் மாறலான் இருக்கேன். மாறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்று அவனுக்கு கேட்குற காசை கொடுத்து தொலைக்கிறது, இல்லை இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ணிடுறது. இங்கே காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. காண்டாகுது. ஓகே ஃபைன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அது ரீசார்ஜ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட நாட்டுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆயிருங்க. நானும் மாற போகிறேன். ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது பெட்டர் ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் மாறிடுங்க. அது நல்லதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் மாறினீங்கன்னா ப்ரோ ஐ எம் சேஞ்ச் டு பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாட்டுக்கு இந்த ஒரு நல்லதாவது பண்ண மாதிரி இருக்குமே. நானும் மாறிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. பை பாய்.